சத்யாமு சார்பாக இது 60th இயர் அண்ட் பாஷா 30 வருஷம் அதோட செலிப்ரேஷனுக்காக இந்த ரீரிலீஸு இப்போ தியேட்டரில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறையா பேரோட ஹார்ட் ஒர்க் இதில் இருக்குது. சூப்பர் ஸ்டார் இதில் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி என்டையர் டீம், பாஷா டீம் எல்லாருக்குமே, சுரேஷ் கிருஷ்ணா சார், தேவா, வைரமுத்து சார் எல்லாருமே இதில் நல்லா பண்ணனால இந்த படம் எப்போ பார்த்தாலும் வெற்றி படமாக அமையுது. இது போன்று இன்னும் நிறையா எங்கள் படங்க திருப்பி ரீரிலீஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்த வாரம் ஐயாவை பற்றி, ஆரம்பி ஐயா பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி வரப்போகுது, டாக்யூ ஃபீச்சர் ஆக்சுவலாக. அதுலேயும் ரஜினி சார் எல்லாருமே பேசியிருக்காங்க. அதுவும் அடுத்த வாரம் ப்ரீமியர் பண்ணுறோம். இது பாஷாக்கு ஒரு எக்ஸெப்ஷனல் மூவி. இது எங்கே போய் இது ஒரு மைல்கல்லை விட இது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு தமிழ் சினிமாவுக்கு. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆரம்பி சார் வந்து பாஷா எடுத்துட்டாரு. நீங்கள் ஏதாச்சும் அந்த மாதிரி ட்ரேட்மார்க்கான மைல்ஸ்டோன் மாதிரியான படம் வாய்ப்பு இருக்கா? அது வேலை பார்த்துட்ருக்கோம். ரஜினி சாரோடவும் பேசிகிட்டு இருக்கோம். கடவுள் அருளால் அது செட் ஆச்சுன்னா பார்க்கலாங்க. இது போக இன்னும் இது என்ன வேலை பார்த்துருக்கோம், ஏன் இது திருப்பி ரீரிலீஸ் பண்ணுறோன்றதையும் பற்றி சொல்லிடுறேன். இது டால்பி அட்மாஸ்ன்றது ரொம்ப ஈஸி இல்லை, ரொம்ப கடினமான டெக்னாலஜி. இது ஒரு 30 வருஷ படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவிலையோ இந்தியன் சினிமாவில் கூட இந்த அளவுக்கு செலவு பண்ணி டெக்னிக்கலாக இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தில் ஒரு லக்ஷ்மி நாராயண் சார், எங்கள் சவுண்ட் இன்ஜினியர், அண்ட் இந்த 4K பண்ண ஒரு ராமு அண்ட் மிச்ச இப்போ பார்த்த கரண்ட் டீம்ஸ் எல்லாருக்குமே வி வாண்ட் டு தேங்க். அந்த விஷயத்தில் இது யுனிக். இனிமேல் இந்த மாதிரி யாராவது இவ்வளோ செலவு பண்ணி டால்பி அட்மாஸில் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் இது ஒரு புது மைல்கல். பாஷா மாதிரி இன்னொரு மேசிவ் ஹிட்டை கொடுக்கணும்னா யாரை வச்சு நீங்கள் படம் எடுப்பீங்க? எனக்கு பர்சனலாக சூப்பர் ஸ்டார் தாங்க. ஏன்னா 6 படம் பண்ணியிருக்காரு. எங்களோட சக்ஸஸ் ஃபார்முலா அவரோட தான் செட் ஆகிருக்கு. அவர் விருப்பப்பட்டு கடவுள் அருளால் மேபி வில் டூ another மூவி வித் சூப்பர் ஸ்டார். இப்போதைக்கு இல்லைங்க. ஏன்னா இப்போ ஐயாவோட டாக்குமெண்ட்ரினால ஃபோக்கஸ் பண்ணுறோம், டாக்யூ ஃபீச்சர். அது முடிச்சுட்டு பார்ப்போம். இத்தனை வருஷம் கழிச்சு பாஷா ரிலீஸ் ஆனாலும் ரசிகர்கள் ரொம்பவே கொண்டாடுறாங்க. நீங்கள் ரசிகர்களோடு சேர்ந்து கொண்டாடினீங்க, அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இது வேர்ட்ஸ் கேனாட் டிஸ்கிரைப். இது மூவி மேஜிக். நான் இங்கிலீஷ் படமும் பார்த்துருக்கேன், எல்லா லாங்குவேஜ் படமும் பார்த்துருக்கேன். அதான் இது பாஷா வந்து ஒரு யுனிக் பிளேஸ். அது எஸ்பெஷலி ஃபேன்ஸோடு பார்க்கும்போது அந்த எனர்ஜி, அது காட் கிவன் பிளெஸ்ஸிங் தான் சொல்லணும். ஓகே, பாட்ஷா படம் ரிலீஸுக்கு எங்களோட ட்ரிபியூட்டாக இருக்கணுமென்ற ஒரு பெரிய ஆசையும், அவட நாங்கள் 2 பேரும் சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஃபேனும் கூட. எல்லாருமே உலகமே பெரிய ஃபேன். ஸோ அதுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கணும்ன்றதுக்காக இது வந்து 30 years ஆஃப் பாட்ஷா ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடியும் ரீரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் போயிட்டு தேட்டரில் பார்த்தோம், ஆடினோம், கொண்டாடினோம் எல்லாமே. பட் 60 years ஆஃப் சத்யா மூவிஸ் அவங்க வந்து திரும்பி இதை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு பாட்ஷாக்காக என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் நாங்கள். ஸோ ஒரு ட்ரிபியூட்டாக அவரோட ஃபேனாக ஒரு பாட்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நல்லா அழகாக எழுதி ஒரு எனர்ஜியோட ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கோம். அதை திரும்பி ரீரிலீஸ் பண்ண போகிறோம், சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி இங்கே தேட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணோம். அதை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க, எப்படி எல்லாம் கத்தி. அண்ட் பாட்ஷா வந்து படம் என்ன சொல்கிறது, சும்மா ஃபஸ்ட்டு அந்த ஓப்பனிங் சீன், அந்த டைட்டில் போட்ட உடனே எங்களுக்குள்ளே அந்த ஒரு வெறி அப்படியே ஏறிட்டு. ஸோ வேர்ட்ஸ் கான்ட் டிஸ்கிரைப். இதான் ஃபஸ்ட் டைமாக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க வந்திருக்கேன். டிவியில், டிவிடியில், ஓடிடியில் எல்லாத்துலேயும் ஒரு 1000 தடவை பார்த்துருப்போம். ஃபஸ்ட் தேட்டரில் இதுதான் ஃபஸ்ட் டைம், லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமாக பார்க்க வந்திருக்கேன். ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி இன்னும் 1000 வாட்டி ரிலீஸ் பண்ணாலும் நாங்கள் வந்து பார்ப்போம். இந்த படம் ஹிட்டுக்கு தேவா சார் ரொம்ப முக்கியமான அந்த மியூசிக்கோட, தேவா சார் மியூசிக்கும் இந்த படமும் தலைவரோட நடையும் சேரும்போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வெற்றி தான். நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு தேட்டரில் பார்க்கணும்னு நினச்ச படம் இது தான். இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் பாஷா தேட்டரில் ரிலீஸ் ஆஃப்டர் ரீரிலீஸ் ஆகிறப்ப ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட்.
ஸோ அதனால் இது பார்க்குறதுங்கிறதே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போகுது. அண்ட் தேட்டரில் தலைவராக பாஷா ஸ்டைலில் பார்க்குறது இட்ஸ் கோன் பி அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் அந்த ஃபஸ்ட்டு தங்கச்சி கையில் அடிபட்டு விழுந்து அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஒரு தேவாவோட மியூசிக் ட்ராக் சீக்வன்ஸு அந்த இடத்துல ஒரு வெறி வரும், நமக்கே வெறி உண்டாக்குற மாதிரி அந்த சீனை எடுத்திருப்பாங்க. அது இன்ன வரைக்கும் பார்த்தாலும் எத்தனை தடவை பார்த்தாலும் அது கூஸ்பம்ஸ் வராமல் இருந்ததே இல்லை. அந்த மியூசிக்கு இன்ன வரைக்கும் யாருக்கு அந்த மியூசிக் போனாலே தெரியாது ரகுவரனோட மியூசிக் அப்படின்னு. அவர் ரங்கசாமி அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு டோனு, அவர் ரஜினிகிட்ட டீல் பண்ணுற விதம், உன் பையன் வளர்ந்துட்டான் பார்த்தியா அப்படின்ற மாதிரி பேசுகிறது எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒன் ஆஃப் த நேச்சுரல் தமிழ் சினிமா கிடைச்ச ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் வில்லன் ஆக்டர் அவர்லாம். ஸோ இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கின்றது இட் வாஸ் அ ஹியூஜ் ப்ளஸ் அந்த டைமில். இந்த படத்தில் வில்லனும் சேர்ந்து அப்படி அமைஞ்சது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி காரணம்னு நான் நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் மக்களுக்கு அது ஃபீல் இருக்கிறது காரணம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு இந்த படத்தில் ஒரு கூஸ் பம்ப்னா அந்த படத்தோட மியூசிக்குன்னு இன்னும் நிறைய சொல்லலாம். அந்த மியூசிக்கை பற்றி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீக்வன்ஸில் அந்த மியூசிக் வந்து இன்ன வரைக்கும் எல்லாருக்கும் மைண்டில் ரெஜிஸ்டர் இருக்கும். அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ்லேருந்து ஆரம்பித்து அந்த மியூசிக் வரும், அந்த பீட்டு அதெல்லாமே பயங்கரமாக இருக்கும். அந்த நெகட்டிவ் ஷேடில் வந்து அந்த வேனில் ஏற அது அது சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல, வார்த்தையே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப அமேசிங்காக போட்டிருப்பாங்க தேவா. அண்ட் இப்போ வரைக்கும் தேவா கான்சர்ட்டில் அந்த பாட்டு வரும்போது யூ கேன் see the crowd going up. தலைவர் வந்தாலே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக ரிலீஸ் தான். அது இந்த படம் அந்த படம் எங்களுக்கு சொல்ல தெரியல. பிகாஸ் வி ஆர் வெரி டைஹார்ட் ஃபேன். வெரியன் நாளாக சொல்ல போனால் தலைவரோட வெரியன், அவரோட எல்லாமே ஃபாலோ பண்ணுறவங்க. இல்லை, இந்த படம் ஒரு லேண்ட்மார்க் படம் தான். நிறைய பேர் தெரிய விஷயம் சொல்கிறேன், இது ஒரு ஹிந்தி ரீமேக் படம். ஹம்முன்னு சொல்லிட்டு அமிதாப் பச்சன் நடிச்சிற படம் தான் ஆக்சுவலி. ஆனால் அந்த படத்தை இவர் சூஸ் பண்ணி எடுத்து மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு சிம்பிளி மைல் ஸ்டோன் தான் நான் சொல்லுவேன். இவர் இந்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் சினிமாவோட அந்த ட்ரெண்டே டோட்டலாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது என்னோடய பர்சனல் ஃபேவரட், ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். எங்கள் அம்மாவும் ரஜினி ஃபேன் தான், நானும் ரஜினி ஃபேன் தான். இதுக்காக தான் ஆஃபீஸ் முடிச்சு இப்போ வந்து உடனே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான். எனக்கு ஸ்பெஷலி ரொம்ப ரஜினி ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சொல்வீங்க? அவர் ஆட்டோவில் ஓட்டிகிட்டு சொல்லும்போது ஒரு டைலாக் சொல்லுவார், நம்மளை பார்த்துக்கிட்டா அந்த ஆண்டவன் நம்மளை பார்த்துப்பான், அதான் உன் வாழ்க்கை உன் கையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவார். அது ரொம்ப சிம்பிளி சூப்பராக இருக்கும். கடவுள் மேல் நம்புறது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களாம் பிரச்சனை இல்லை, உன் வாழ்க்கை நீ பார்த்துக்கோ, அவரே உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வார். அப்படியே அது சிம்பிளாக இருக்கும். தேவா சார் சிம்பிளி பிச்சிட்டாரு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரஜினி சாருக்கு இப்படி ஒரு பிஜிஎம்மும் ஒரு நல்ல சாங்ஸ் எல்லாமே ஹிட்டான ஒரு ஆல்பம் நம்பரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். என்னோட ஸ்பெஷல் ஃபேவரட் சாங்னா ஆட்டோக்காரன் அடிச்சிக்கவே முடியாது. சின்ன வயசுலேருந்து இப்போ கூட டேப் ரெக்கார்டிலேருந்து நான் போட்டு மார்னிங் ஸ்கூல் கிளம்பும்போது கூடலாம் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி பாட்டு. பட் என்னோட ஃபேவரட் சாங்னா ஆட்டோக்காரன் தான் என்னோட ரொம்ப ஸ்பெஷல் சாங். அவரே சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில், எனக்கு ஈக்குவலாக இருக்கிற பெரிய வில்லன்னா அது மிஸ்டர் ரகுவரன் தான், அதுவும் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லியிருப்பார். என்ன தான் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் தானே, அதனால் அவருக்கு பெரிய ஹிட்டு பாஷா. எல்லோரும் சொல்லுவாங்க ரீமேக் அப்படின்னு, ஆனால் இவ்வளோ நல்லா ரீமேக்லாம் ரஜினியை விட யாரும் பண்ண முடியாதுல்ல, அதனால்